ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு நம்ம கோபியோட மடியில படுத்துட்டு இருக்காங்க செரியன். பாக்கிய ஒரு பக்கம் டைம் முடிய போகுது, என்ன பண்றதுன்னு தெரியல. கண்டிப்பா இப்ப கணேஷ் வந்துடுவான், என்ன பண்றது கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு சோதனையை கொடுத்துட்டு இருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டு செரியனை எழுப்புறதுக்காக போறாங்க. உடனே கோபி வந்து, இங்க பாரு, அவ இப்பதான் தூங்கி இருக்கான், நைட்டு முழுக்க அழுதுட்டே இருந்தான், அவ ரிஃப்ரெஷ் ஆகணும்னா கண்டிப்பா அவ கொஞ்சம் அதை தூங்கணும், நீ வீடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அந்த காஃபி எடுத்துட்டு போகாம எப்படி இவர்கிட்ட கொடுக்கறதுன்னு தெரியாம அந்த காஃபி வந்து நம்ம கோபி கிட்ட கொடுக்குறாங்க. உடனே கோபியும் ரொம்பவே சந்தோஷமா, தேங்க்ஸ், நானே காஃபி கேட்கணும்னு நினைச்சேன், நீ எனக்காக போட்டோ எடுத்துட்டு வந்ததுக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்லிட்டு அந்த காஃபியை வந்து வாங்கிக்கிறாங்க. உடனே நம்ம ராணிகா காஃபி எடுத்துட்டு வந்ததும் பாக்கிய வந்து, தப்பா நினைச்சுக்காதீங்க, செலினுக்காக காஃபி எடுத்துட்டு போன, செலின் தூங்கிட்டு இருந்தா, அதனால அவர்கிட்ட கொடுக்காம எப்படி எடுத்துட்டு வர்றதுன்னு தெரியல, அது மரியாதையாவும் இருக்காது, அதனால நான் கொடுத்துட்டேன்றாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்க கொடுத்தா என்ன, நான் கொடுத்தா என்ன, சரி நான் 2 எடுத்துட்டு வந்திருக்கேன், இதுல ஒண்ணு நீங்க குடிக்கலாமேன்றாங்க. ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு பாக்கி அந்த காஃபி எடுத்துட்டு போயிட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பாக்கி ஒரு பக்கம் ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க. கணேஷ் ரொம்பவே சந்தோஷமா, நான் கொடுத்த 1 மாசம் டைம் முடிஞ்சு போச்சு, இப்பவே நான் அமிர்தா கிட்ட போறேன், அமிர்தா கிட்ட பேச போறேன், என்னை பார்த்தா அமிர்தா அவ்வளவு சந்தோஷப்படுவான்னு சொல்லிட்டு கணேஷ் அவங்க வீட்டுல இருக்க அவங்க அப்பா அம்மா சொல்ற பேச்சை எதுவுமே கேட்காம, நான் கண்டிப்பா போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. பாக்கியவுக்கு சொல்றாங்க, கால் பண்ணி சொன்னதும் பாக்கி பயங்கர ஷாக் ஆயிட்டு பழனிசாமி கிட்ட சொல்றாங்க, சார் நான் என்ன பண்ணட்டும்ன்றாங்க. மேடம், நீங்க எது நினைச்சும் கவலைப்படாதீங்க, முதல்ல இந்த விஷயத்த பொறுமையா வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதை நம்ம பாத்துக்கலாம்னு சொல்றாங்க. சார் எப்படி சார் சொல்றது, நான் சொல்றதை நீங்க செய்யுங்க, இது தவிர வேற வழி கிடையாதுன்னு சொல்றதும், சரிங்க சார் நீங்க சொல்றீங்க, அதனால நான் செய்யறேன்னு சொல்லிட்டு உடனே நம்ம எழிலையும் அதே மாதிரி அமிர்தா 2 பேரையும் வந்து முதல்ல இங்க இருந்து போங்க, கோவிலுக்கு போங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆக்ரோஷமா அனுப்பி விட்டுறாங்க. ஆக்ரோஷமா அனுப்பி விட்டதுனால அங்க இருந்தும் கிளம்பி போயிடுறாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே டென்ஷன்ல இருக்காங்க. அங்க இருந்த எழிலும் நம்ம அமிர்தாவும் கிளம்பி போனதும் பாக்கிய டென்ஷன்ல அவங்க அமிர்தாவுடைய அம்மாவுக்கு கால் பண்றாங்க. அமிர்தாவோட அம்மாவுக்கு கால் பண்ணி நடந்தது எல்லாம் சொன்னதும் என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்களுக்கும் கால் பண்ணி எவ்வளவோ பேசி பார்த்தா அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ற மாதிரி தெரியல. சம்மந்தியம்மா, என் பொண்ணோட வாழ்க்கையை நீங்க தான் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அமிர்தாவோடைய அம்மா சொன்னதும் என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே ஃபீலிங்ல இருக்காங்க. என்ன சொல்றது, இப்ப என்ன பண்றதுன்னு ரொம்பவே டென்ஷன்ல இருக்காங்க. பாக்கியா ஒரு பக்கம் பதறி போயிருக்காங்க. செல்வி வராங்க. செல்வி வந்ததும், என்னாச்சு, எதுக்காக இவ்வளவு பதறிட்டு இருக்கீங்க, எனக்கு ஆச்சு சொல்லுக்கான்னு சொல்லி கேட்டதும் என்ன சொல்றதுன்னு தெரியாம பாக்கியா ஒரு பக்கம் திணறிட்டு இருக்காங்க. இப்ப கணேஷ் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனைய பாக்கியா எப்படி வந்து தீர்க்க போறாங்க, இதனால குடும்பத்துல எப்பேற்பட்ட பிரச்சனை எல்லாம் வரப்போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.